நவம்பர் மாதம் சுவாமி சிவானந்தா சாலையிலே எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு நாள் காத்திருப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தோம். அதனைத் தொடர்ந்து என்கச்சம் தேசிய நலவாழ்வு குழுமம் என்று சொல்லப்படக்கூடிய என்கச்சம் திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய தோழமை சங்கங்கள் தனித்தனியாக அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். எந்த ஒரு கோரிக்கையும் அதிகாரிகளால் பரிசீலனை செய்யப்படவில்லை. எங்களுடைய கோரிக்கைகள் விவரம் ஏதும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கொண்டு செல்லப்படாதது போன்ற ஒரு தோற்றம் எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதனால் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய அனைத்து துறை என்கச்சம் பணியாளர்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். நாங்கள் இப்ப கேட்கிறது ரெண்டே விஷயம்தான், ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு. நினைத்த நேரம் இந்த ஒரு மாவட்ட அதிகாரி நினைத்தாலும் பணியாளரை பணி நீக்கம் செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கா இல்லையான்றது தெரியாது. ஆனா பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. கடைசியில் நாங்க போராட வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் எங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் 2 நிமிடம் ஒதுக்கினால் போதும்.